இந்த இடத்துக்குள்ள ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு அனுபவம் பெறுறதுங்கிறது மிக கடுமையான ஒரு சவாலான காரியம்தான். ஒரு தியானத்தில் அனுபவம் பெறுறதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. எல்லா அனுபவம் பெற்றவங்களுடையும் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் எதுன்னா இந்த அனுபவம் பெறுறது தான். ஏன்னா அதில் என்ன அப்படி மறக்க முடியாத தருணம் இருக்குது அப்படின்னு கேட்டால், ரொம்ப முக்கியமான வடிவம் எதுன்னா, எல்லா பேருக்கும் இன்ஸ்பயராக இருக்கக்கூடியது புத்தகங்கள். நிறைய ஞானிகளுடைய உரையாடல்கள், நிறைய ஞானிகளுடைய ஜீவ சமாதிகள், ஆலயங்கள், ஆன்மீக பிரவேசங்கள், இதெல்லாம் நம்ம மேற்கொண்டிருப்போம். அப்புறம் நமக்கு பிரத்யேகமாக சில ஆசிரமங்கள்லையோ சில நண்பர்கள் மூலியமாக சில குருமார்களிடம் இருந்து தீட்சையோ உபதேசமோ தியானமோ ஏதோ ஒரு கலையை நம்ம மேற்கொண்டிருப்போம். அப்போ நம்மக்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் தியானம் பண்ணுறவங்கள்ட்ட என்ன பிரத்யேகமாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு நியூஸ் செய்தி வாசிப்பாளர்கிட்ட பிரத்யேகமாக என்ன இருக்குன்னா, இந்த ப்ரெசன்ஸு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். கண்டென்ட்டை உள்வாங்கி ப்ரெசன்ஸ் பண்ணணும். அந்த ப்ரெசன்ஸை கேமரா முன்னாடி கரெக்டாக அதை செய்யணும். அதே மாதிரி படித்த மாதிரி இல்லாமல் ப்ரெசன்ட் பண்ணணும். அது ரொம்ப அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதலும் பயிற்சியும் அது இருக்கும். அதே மாதிரி ஒரு சேனல் நடத்துகிறவருக்கும் இதை எப்படி அவருக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு முதலீடு, வணிகம், அதை தாண்டி ப்ரெசன்ஸு, பார்க்குறவங்கள மற்ற தொலைக்காட்சி பார்க்க விட்டுறாமல் நம்ம தொலைக்காட்சி மட்டும் பார்க்க வைக்கணுங்கிற அந்த ப்ரெசன்ஸ் அவருக்கு இருக்கும். அப்போ எதை எந்த நேரத்தில் எந்த டைமிங்கில் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா அவங்க இருக்கும். அதே நேரத்தில் அவருக்கு இது எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் இருக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவருக்கு அது பெரிய ஹிட் ஆகும்போது, பெரிய பிரபலம் அடையும் போது அவர் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நடக்கலாம். அதே செட்பேக் ஆகும்போது அதில் அவர் எதிர்பார்க்காத திருப்பங்களும் நடக்கும். அதே மாதிரி தான் இந்த அனுபவத்தில், தியானத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்னன்னா, இது இப்படி தான் இருக்கும், நம்ம இப்படி தான் போகிறோம், இந்த பாதையில் இப்படி போய் இப்படி சுற்றி இப்படி வந்துடலாம், அப்படி தான் இங்கே நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நாமளும் சில விஷயங்களை மேற்கோள் காட்டும்போது ரொம்ப எளிதாக, நீங்கள் இடுப்புக்கு பக்கத்தில் ஒரு நரம்பு இருக்குது, அந்த நரம்பு இப்படியே மேலே வந்துடும், இப்படியே கீழே வந்துடும், இப்படியே சைடில் போயிடும், நீங்கள் 2 சுவாசத்தையும் கவனிச்சுட்டே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடச்சிரும், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இது எல்லாமே வார்த்தையால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விவாதிக்கலாம். ஆனால் இது பல ஆண்டுகள் நிகழ வேண்டிய சமாச்சாரம். அதே மாதிரி நம்ம நிகழ்த்தப்படுகிற உரைகளோ படிக்கப்படுகிற இல்லை செயல்கள் எல்லாத்துலேயுமே இருக்கிறது மாதிரி அனுபவம் இருக்காது. அந்த அனுபவம் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த செயல், அந்த வடிவம், அவர் வழிகாட்டியது அங்கே இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேற வடிவத்தில் இருக்கும். அதை யூகிக்க முடியாது. அது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தும். இந்த தியானம் பண்ண அத்தனை பேருக்குள்ளேயும் பெரிய ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தும். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா, அவங்கள தியானத்தில் பட்ட கஷ்டத்தை தாண்டி அவங்க ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, இது அனுபவம் இப்படி தான் நடக்க போகுது, இதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம அனுபவங்கள் நொறுங்கி போயிடும். இப்படித்தான் அப்படின்னு நம்ம ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அப்போ அது அனுபவம்னு சொல்கிறதோட ஒரு யூகம்னு சொல்லலாம். ஒரு கணிச்சு வச்சுருக்கிறது, வாழ்க்கையோட கணிப்புங்கிறதுக்கும் தியானத்துக்கும் ஒரு கணிப்பு மாதிரி கணிச்சு வச்சுருப்போம். ஜாதகத்தை எப்படி கணிக்கிறாங்க அப்படிம்பாங்கல்ல, கணிப்பது அப்படிங்கிறது என்னன்னா, அதை பார்ப்பது, உள்வாங்குவது, அதுக்கு தான் கணிப்பது அப்படிங்கிறது. அப்போ தியானம் பண்ணி உள்வாங்கி நாம் ஒரு கணிப்போம், நம்ம லைஃப் இப்படி தான் போகுது, இப்படி ஒரு அனுபவத்தை நம்ம பெறுவோம் அப்படின்னு நம்ம ஒரு 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 வரையறையை நம்ம செட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த வரையறைக்குள்ள அனுபவமாக வேற ஒரு நிகழ்வுகள் நிகழும்போது அது பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தும். அது வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு பெரிய விஷயமா இருக்கு.
அதுலேருந்து தான் ஞானிகள் வந்து இந்த உயர்ந்த தத்துவத்தை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த உயர்ந்த தத்துவம் எங்கேருந்து பிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஞானம் இல்லை. அது வேறு வடிவத்தில் இருந்ததுனால ரொம்ப பிரமித்து போய் அவங்க எழுத்து வடிவத்தில் எழுதும்போது வேற ஒரு வடிவத்துக்குள்ள தத்துவத்தை எழுதுகிறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து என்ன பாவம் செய்தனோ, என்ன செயல் செய்தனோ, மனித பிறப்பு எடுத்து துன்பப்பட்டேன். ஆனால் இப்படி எதிர்பார்க்காத என் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை சந்தித்தேன் அப்படிங்கிற ஒரு வடிவத்தெல்லாம் அவங்க சொல்கிறத நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். அப்போ உயர்ந்த தத்துவங்கள் எல்லாருமே அவங்க அனுபவத்தில் எதிர்பார்க்காத திருப்புமுனையை சந்தித்ததுனால தான் தத்துவம் உருவானது. அருணகிரியோட தத்துவங்கள் அனைத்தும் அவர் எதிர்பார்த்தது நடக்கலை. அவர் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை பார்க்கணுன்னா, இது என்னுடைய வாழ்க்கை அல்ல, இது என்ன, இது ஒரு பெரிய அதிசயமா இருக்கு, இது அருணகிரி வாழ்க்கையே இல்லையே, அருணகிரிக்கும் இறைவனும் அருணகிரியை இறைவன் சொல்றாங்களே, இது என்ன, இது ஆச்சரியம், அருணகிரி எப்படி இறைவனை பார்த்துட்டான், இது என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடோட எழுச்சி தான் திருப்புகழ். புரியுங்களா? அதே தான் மாணிக்க வாசகருடைய செயல். அந்த வெளிப்பாடோடைய செயல்தான் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு வடிவத்தில் இருக்கு. அப்போ உங்கள் தியானம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நாள் வந்து உங்களுடைய வெளிப்பாடுகள் வந்து ரொம்ப பிரமாதமாக அது வெளிப்படும். அது என்னன்னா, அதுதான் ரொம்ப முக்கியமான தருணம்னு நான் கருதுகிறேன். அதுதான் வந்து உலகத்தில் எந்த குருமாராலையும் அதை வந்து விவாதிக்க முடியாது. அறிந்த ஞானிகள் என்னன்னா, எல்லாம் அறிந்த ஞானி இருப்பான்ல, அவனும் கூட இதை விவாதிக்க மாட்டான். ஏன்னா அது விவாதிக்க கூடாது. அதுதான் அவனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவன் பார்த்துட்டு மெய் சிலுக்கிறது அதுதான். அதை விவாதிச்சிட்டோம்னா இவ்வளோதானா அப்படின்னு ஆயிரும். அதனால அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் விட்டுருவாங்க, ஒரு பேஸ் விட்டுருவாங்க. அதனால தான் எப்பொழுதுமே இடுப்பு நரம்புன்னு சொன்னவங்க அதுக்குள்ளே நிறைய டீட்டெயிலிங் போகாததுக்கு காரணம் என்னன்னா, அந்த டீட்டெயிலிங் விழிக்கும் போது உனக்கே உணர்வாய். ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டோம்னா அதை உன்னால் உணர முடியாது. அது இல்லாமல் நீ என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு வேற ஆலோசனையெல்லாம் நீ வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருப்ப. அப்போ அந்த இடத்த வெற்றிடமாக விடணும். அப்போ வெற்றிடமாக விடும்போது என்ன ஆகும்னா, அந்த இடுப்பில் இன்னும் அந்த நரம்பு விழிக்கும் போது நீ எதிர்பார்க்காத சில திருப்பம் நடக்கும். ஆகா, இது என்னடா இது அப்படிங்கும்போது உனக்கு ஒரு வியர்ப்பாகி நீ ஒரு முழு தத்துவத்துக்குரிய ஞானியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அங்கே உருவாக்கப்படுது. இப்படிதான் இதுக்குள்ள இருக்கிற ரகசியம் இருக்கு. அதனால தியானம் பண்ணுற ஒவ்வொருத்தரும், நம்மளோட பிரயாணம் பண்ணுற, நம்மளோட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து நம்பகத்தன்மையோடு சொல்கிறேன். இந்த தியானம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு தூங்கும்போது விழித்திருக்க வைக்கக்கூடிய பேர அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சும்மா இருக்கும்போது விழிப்போடு இருப்போம், தூங்கும்போது ஒருத்தன் விழிப்போடு இருப்பான். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தியானத்தால் மட்டும்தான் ஏற்படுத்தும். புரியுதுங்களா? அப்போ உறங்குகிற மனிதன் ஏகப்பட்ட பேர். நான் 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். உறங்குகின்ற மனிதன் நார்மல் மனிதன், அவன் இறந்து போனதுக்கப்புறம் உறங்குறான். ஆனால் சமாதியில் இருக்கிற ஜீவசமாதி என்று சொல்கிறவன், அவன் அந்த உடல்லேருந்து உயிரை விட்டதுக்கப்புறமும் அவன் அங்கு உறங்கப்படவில்லை, அங்கேயும் அவன் விழிப்போடு தான் இருக்கிறான். அப்போ உண்மையான நல்ல சரியாக யதார்த்தமாக ஒரு பணி செய்த, தியானத்தில் செய்த எந்த மாணவனாக இருந்தாலும் உறங்கும் போது கூட விழிப்போடு இருப்பான். இது வந்து இப்படி ஒரு அனுபவம் ஏற்படும். அப்போ உறக்கத்திலையும் ஒருத்தனுக்கு விழிப்பு கிடைக்குதுன்னா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவ்வளோதான். இதோட உங்களுக்கு எல்லாமே இதுலேருந்து தெரிஞ்சிடும். இப்போ இதிலிருந்து என்னென்ன மாதிரியெல்லாம் சூழல்கள் நிகழும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ நம்மளுடைய அனுபவத்தை, நம்மளுடைய வடிவத்தை பல்வேறுபட்ட முறைகளில் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நமக்குள்ள நிகழ்ந்த அனுபவம் என்னன்னா, பிரத்யேகமாக ஒரு இந்த 2 கண் மையம் இருக்குல்ல, 2 கண் இருக்குல்ல, இந்த கண்ணை வந்து யோகிகள் வந்து கண்களாக பாவிக்கிறது இல்லை,
பரிசீலனை பண்ணுறதில்லை. ஞானிகள் பெரிய ஞானிகள் 2 கண்களையும் பரிசீலனை பண்ணுவதில்லை. 2 கண்களுக்குள்ள ஒரு கருங்குழி இருக்கு. குழின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல் இருக்கு. அதில் ஒரு மனிதன் கழுத்திலிருந்து தப்பிக்கப்பட்டவன் இங்கே விழுந்துருவான். கழுத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னா இங்கே விழுந்துருவான். இதுலேருந்து தாண்டது ரொம்ப கடினம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அந்த இடம் இருக்கிற இடம். அப்போ அந்த இடத்துக்குள்ள அந்த கண்களை ஒரு நார்மல் மனிதன் வைத்துக்கொண்டு அவன் பார்க்கிற அனைத்து செயலும் எல்லாமே எப்படி இருக்கும்னா, பொருள் நம்பகத்தன்மையான ஒரு பொருளையே நம்பகத்தன்மை இல்லாத போல பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிரும். இப்போ இறைவனையே சந்தேக கண்ணோட கூட பார்த்துரும். புரியுதுங்களா? ஒரு நல்ல காரியத்தை, நல்ல செயலை, நல்ல படிப்பை அலட்சியம் செய்துவிட்டு செத்து போகிற மனிதன் எழுதிய பாடலையோ இல்லை எதையாவது கதைகளை உட்காந்து படிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். ஒரு ஞானிக்கு அவர் எழுதிய எழுத்துக்கு சாவு இல்லை, அவருக்கும் சாவு இல்லை, அவர் எழுத்துக்கும் சாவு இல்லை. அதை இந்த கண்களால் படிக்க மாட்டான். அப்போ அவன் செய்கிற வேலைகள்லாம் என்னன்னா வேறு வடிவத்திலேயே இருக்கும். அப்போ அந்த பிளாக் ஹோல் என்னைக்கு அந்த இதில் அடைப்படும் போது அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன வேலை இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு அனுபவத்தை பார்த்தோம். அப்போ அந்த இடத்துக்குள்ள இந்த 2 சுவாசத்துக்குள்ள 2 சுவாசமும் தனித்தனியாக சந்திரக்கலை சூரியக்கலையாக வாகித்து போகும்போது மைனூட்டாக புள்ளி சின்ன சின்ன இன்ச் பை இன்ச்சு உடலில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் அது ஒடுங்கும். சும்மா அப்படியே காற்று போய் மேலே போயிட்டு கீழே போயிட்டு உட்காந்து இருக்கிறது எந்திரிக்கிறதுங்கெல்லாம் தாண்டி காற்று அப்படியே நின்று ஒரு இசை பாடும். அப்படியே ஒவ்வொரு இடத்தையா இன்ச்சு பை இன்ச்சா அதை அந்த இடத்த எல்லாத்தையுமே ஒரு தன்வசப்படுத்தும். அப்போ தன்வசப்படுத்துறது அந்த வடிவம் வந்ததுனால தான் அந்த பிளாக் ஹோல் அடைப்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பிளாக் ஹோல் அடைப்பட்டால் மட்டும்தான் ஒரு மனிதன் மனதை கொள்ள முடியும். ஏன்னா அந்த பிளாக் ஹோல்கிட்ட தான் இந்த மனதோடைய மெயின் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்போ அவன் அடப்பட்டோன்னே அடுத்த கட்டமாக யாருன்னா மனம். இப்போ மனம் அவன் எரிக்கப்படுதோ அவன் கொல்லப்படணும். அப்போ கொல்லப்பட்டுட்டா அடுத்தது ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்தது ஒருத்தர் இருக்கிறான். இப்போ பிளாக் ஹோலை மூடியாச்சு, அடுத்தது மனதை முடிச்சாச்சு. அடுத்தது என்னன்னா, தலைகளில் நீங்கள் பல்வேறுபட்ட பிறப்புகள் பிறந்து வந்திருப்பீங்க. ஆடாக பிறந்திருப்பீங்க, கோழியாக பிறந்திருப்பீங்க, எல்லா பிறப்புகள்லையும் எத்தனையோ மனிதனாக கூட பிறந்திருப்பீங்க. ஒவ்வொரு பிறப்புகள்லையும் நீங்கள் பல ஆண்டுகள் பணி செஞ்சுருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு பிறப்புகள்லையும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எதையோ ஒன்று தேடி இருப்பீங்க. அது ஒவ்வொரு நாளும் தேடுவீங்க, ஒவ்வொரு மணி நேரமும் தேடுவீங்க, ஒவ்வொரு நிமிடம் கூட தேடுவீங்க. இப்பயும் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு தான் இருப்பீங்க. 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் உங்களுக்கு வயசாக இருந்தாலும் ஏதோ ஒன்று தேடுவீங்க. அது எதை வேணாலும் தேடுவீங்க. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அப்போ அதிலிருந்து எதெல்லாம் இங்கே நடக்கப்படுகிறதோ, எதெல்லாம் இங்கே இருக்கப்படுதோ, கிடைத்தது கிடைக்காதது எல்லாம் ஒரு அனுபவிக்கணும், போகணும், வரணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்கல்ல, அது எல்லாமே இந்த பிரெயினில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் பல பிறப்புகள் எடுத்து வந்த ஒரு மனிதன் தான் பல பிறப்புகள் நீங்கள் எடுத்து வந்தோன்னே, இந்த பிறப்பில் நீங்கள் வந்தோன்னே உங்களை அட்ரஸ் கேதர் பண்ணி இவர் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய எண்ண பதிவுகள் எல்லாம் உங்கள் தலையில் பிரெயினில் அட்டாச் ஆயிரும். அப்போ ஒரே மனிதன் பல ஆசைகள், பல எண்ணங்கள், பல சிந்தனைகள், ஒரு பிறப்பு கிடையாது. எத்தனை பிறப்பு எடுத்தானோ அது எல்லாத்தையுமே அந்த ஒரு பிறப்பில் அது அடைய நினைக்கும். ஒருத்தந்தான் ஒரு வீடு கட்டிட்டு சும்மா இருக்க மாட்டான். புரியுதா? மத்தியானம் இங்கே தூங்குறதுக்கு ஒரு வீடு, சாயந்தரம் அங்கே தூங்குறதுக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும்மா. புரியுதா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சினிமாவில் இருந்தவர் சென்னையில் இங்கே நடிச்சுக்கிட்டே இருப்பார். மத்தியானம் சோறு திங்க ஸ்ரீலங்காவுக்கு போவார். ஃப்ளைட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு இங்கே வந்துடுவார். அப்போ இது காசு இது கிடையாது, ஒரு எண்ண பதிவு, ஆசை என்று சொல்கிறது தான் இதோடைய வடிவம். அப்போ பல பதிவுகள் இந்த பிரெயினில் உள்ள இருக்கும். அதுதான் அறிவு அப்படிங்கிறது. இந்த அறிவை வைத்து கொண்டு ஞானத்துக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அறிவால் எழுதப்பட்டது திருப்புகழ் அல்ல, அறிவால் எழுதப்பட்டது திருவாசகம் அல்ல, அறிவால் எந்த ஞானியும் எழுத மாட்டார்.
அது அவருக்கு வாத்தியார் பிரம்மம். அந்த உயர்ந்த ஞான கல்வி உள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த அண்ட சராசரத்தை பற்றி எழுத முடியும், பேச முடியும், செய்ய முடியும். அப்பதான் அது உயிர் சக்தியாக அது பெறும். அப்போ அறிவால் எழுதப்படுகிறதோ அறிவால் சொல்லப்படுகிறதெல்லாம் ஒரு நாள் அந்த அறிவுக்குன்னு சில வயசு இருக்கு, உடலுக்கு சில வயசு இருக்கு, உயிருக்கு சில வயசு இருக்கு, மரத்துக்கு சில வயசு இருக்கு, இந்த வீடுக்கும் சில ஆயுள் காலம் இருக்கு. அந்த ஆயுள் காலத்துக்குள்ள நீ வெளியேறலைன்னா இந்த வீடு இடிஞ்சு விழுந்துடும். புரியுதுங்களா? என்னத்தை நீ இப்போ வெடுப்பு விட்டுருந்தாலும் நீ பழுது பார்த்தாலும் ஆயுள் காலம் முடிந்தால் இந்த வீடு இடிஞ்சு விழுந்துடும். இது நடந்தே தீரும். இது யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆயுள் காலம், அதை புரிந்துக்கணும். அதனால தான் பிரம்மமே ஒரு அவதாரம் எடுத்து ஒரு இடத்துக்குள்ள வந்தாலும் ஒரு செயல். திருவண்ணாமலையில் மலை சரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மலைக்கும் ஒரு ஆயுள் காலம் இருக்கு. அதுக்குள்ளேயே கடவுள் படுத்தே கிடக்கிறாரு அப்படின்னா சில காலங்கள் தான் அப்படியெல்லாம் செயல்பாடுகள்லாம் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இறைவன் தான் இதுக்கு மேலே இந்த மலையை பயன்படுத்த முடியாதுன்னா மலையை விக்கெட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மனம் தீவிரமாக வேலை செஞ்சு என்ன பண்ணும்? யாருக்கிட்ட போய் ப்ரோக்ராமிங் கொடுக்கும்? இந்த பிரெயின்கிட்ட கொண்டு கொடுக்கும். பல எண்ணங்களோட சுற்றிக்கிட்டு இருந்தால இவன் சுற்றுவான். யார்? மனம். காலையில் போய் இவரை பார்க்கணும், இவரை பார்த்து அதை செய்யணும், இதை செய்யணுமா, அதை நடைமுறைப்படுத்துகிறவன் யார்? பிரெயின். இவன் யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான்? இந்த 2 கண்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். புரியுதா? இப்போ போகணுண்டா அப்படின்னு சொல்லி இந்த கண்களுக்கு கொடுத்து, கால்களுக்கு கொடுத்து, கைகளுக்கு கொடுத்து போய் அந்த லட்சிய கனவுகளை அடைந்துட்டு வந்துடணும். நான் லட்சியத்துக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அப்போ ஒரு பிறப்போடைய லட்சியம்னா ஒரு மனிதன் 10 நாள்லையோ 10 வருஷத்துலேயோ 20 வருஷத்துலேயோ அடைஞ்சிடலாம். பல வருஷத்தோட லட்சியத்தை வச்சிருக்கிறான். புரியுதுங்களா? அதனால தான் அவன் என்ன சொல்கிறான்னா, வெறி கொண்டு வேலை செய்கிறவன்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்பர் 1 இடத்துலையே இருந்துட்டு நம்பர் 1 தான் சாவேம்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பிறப்பில் நிகழ்கிற செயல்கள் கிடையாது. நான் மேலே உயரத்திலே இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பொருள்? அது ஒரு பிறப்பில் இது நிகழாது. ஒரு பிறப்பில் ஒருத்தன் ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னா அந்த பிறப்பில் கிடைச்சோன்னா அவன் திருப்தி ஆயிடுவான். அது ஒரு பிறப்பில் உள்ளது இல்லை, பல பிறப்பில் உள்ளது. பல பிறப்பில் உள்ளதை இறைவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிறப்புக்கு சாதகமாக அமையும் போது எதை வேணாலும் சாதிச்சுக்கன்னு விட்டுட்டு போயிடுறாரு. அவன் எல்லாத்தையும் சாதிக்கும் போது வெளியில் பார்க்குற ஒரு சாதாரண காமன் மனிதனுக்கு தவறு செய்கிறான், எப்படி எப்படியோ இருக்கிறான், ஆனால் அவன் வாழாது வாழ்கிறானே, பல கோடிகளை ஈட்டிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிறது அது ஒரு பிறப்பில் நிகழ்வதல்ல. ஒரு மனிதன் ஒரு பிறப்பல்ல, பல யுகங்களில் பல பிறப்புகளில் உள்ள பதிவேற்றத்தை உள்ள வச்சிருக்கிறான். அதை எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்றான். அது பல பதிவேற்றங்கிறது அவனுக்கு தெரியாது. அப்ப இதை ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா 18 படிகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல உயர்ந்தது எதுனா 17வது படி. எல்லாமே உயர்ந்த படிகள் தான். அதனால நீங்க எங்கேயாவது போய் படியெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இது ஒரு தத்துவத்துக்கு சொல்றது. 17வது படிகளில் ஒருத்தர் ஒரு அனுபவத்துக்குள்ள ஒருத்தர் போய் நிற்கிறவர். அவர் என்ன பணி செய்வார்னா, இந்த மனம் செற்றதுக்கு அப்புறம் தான் 17வது படிக்கே போவார். மனம் சாகலைன்னா 17வது படியை ஏதாவது பேப்பரில் எழுதி வச்சுட்டு இல்லைன்னா சபரிமலைக்கு ஏறிக்கிட்டு 17வது படியில் போய் நின்றுக்கலாம். இவ்வளோதான். மனம் உண்மையிலே ஒருத்தனுக்கு செத்துச்சுன்னா அவன் 17வது படிக்கு போவான். அந்த 17வது படிக்கு போனவன் பல ஜென்மத்தில் இருக்கின்ற அறிவை எரித்து கொள்ளுவான். எப்படின்னா 2 மூளையாக செயல்படுகிறது, இப்படி பிரிஞ்சு செயல்படுகிறது. அப்போ 2ஐயும், ஒன்னை சந்திரக்கலையிலையும் ஒன்னை சூரிய கலையிலையும் அந்த மனிதனை ஞான போராக எரித்து கொள்வான். புரியுதுங்களா? அப்போ செல்கள், மனிதருடைய பதிவேற்றங்கிறது செல்களாக பல விஷயங்களாக உள்ள இருக்கு. ஒரு 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 ஆன்மா தானே நீங்க, ஆனால் பதிவேற்றம் ஒவ்வொரு ஆன்மா. ராமசாமியா ஒன்று நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா போன ஜென்மத்தில் அது ஒரு ஆன்மா. அது உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், டேய் போன ஜென்மத்தில் நம்ம பிச்சை எடுத்தோமேடா, இப்போ அவனை பிச்சை எடுக்க விடணுண்டான்னு அது ஒருத்தர் இருப்பான். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மனிதனுக்குள்ள எத்தனை ஆன்மாக்கள் உள்ளே ஊடுருவி கிடக்கிறது. இப்போ ஒரு ஞானியை உருவாயிட்டான்னா, மூளையை சுத்தம் செய்துட்டான்னா பல ஆன்மாக்கள் அவனோட குடியேறுது. புரியுதுங்களா? அதே போல தான் நீங்கள் பிறந்தோன்னா பல பிறப்புகள் இருக்கிறது உங்களுக்குள்ள குடியேறிடும். பல பிறப்புகளை உங்களுடைய பிறப்பு தான், வெளியிலேருந்து வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த சந்திரக்கலையையும் சூரிய கலையும் பயன்படுத்தி 2 பக்கத்தையும் எரித்து கொள்கிறான்.
எரித்து அதை எல்லாத்தையும் வெற்றிடமாக ஆக்கினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 18வது படிக்கு போகிற வாய்ப்பு கிடைக்குது. அந்த 18வது படியில் போய் காலை வச்சோன்னா அவன் என்ன பார்க்கிறான்னா அருள் பெரும் ஜோதியை காண்றான். அதுதான் ஜோதி தரிசனம். புரியுதுங்களா? அதுதான் ராமலிங்க சுவாமிகள் நேரடியாக இந்த மனித குலத்தில் எந்த மனிதனாலும் பெற முடியாத ஆக சிறந்த தலைச்சிறந்த உன்னதமான பேர் அனுபவத்தை பெற்றார். வார்த்தையால் எழுதப்பட்டது அல்ல, அவர் அனுபவம். அவரே 17வது படியில் சென்று அதை செய்து 18வது படிக்கு சென்று ஜோதியை கண்டார். அதற்குத்தான் அருள் பெரும் ஜோதி, ஜோதியை காணு, ஜோதியை வழிபடு, ஜோதி தான் இருக்கு. அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா இறைவன் ஜோதியாக இருக்கிறான். அங்க அறிவு, பழைய மனிதன், பழைய பதிவேற்றம் எவனும் கிடையாது. அங்க ஒன்லி பிரம்மம். அங்க யாருக்கு வேலைன்னா இறைவனுக்கு மட்டுமே பணி. இறை சிந்தனை மட்டுமே அங்கு மேல் நோங்கி இருக்கும். எந்த மனிதனுடைய சிந்தனையும் அது உள்ள ஊடுருவ முடியாது. ஏன்னா ஜோதி எரிந்து கொண்டே இருக்கிறது. எந்த எண்ணத்தை கொண்டாந்து நீ போட்டாலும் ஜோதி எரிச்சு போடும். வடலூர்ல கொண்டு போய் நீ எதை போட்டாலும் அக்னி எரித்து போடும். புரியுதுங்களா? இப்போ வடலூரில் நிறைய மனிதர்கள் காப்பாற்றப்படுகிறார். எங்கே காப்பாற்றப்படுகிறார்கள்னா அவர்கள் ஆசைகளை இவர் எரித்து விடுறாரு. தேவையில்லாத இந்த மாதிரி கற்பனையில் சுற்றிக்கிட்டு அலையாத மகனே, நான் உனக்கு என்ன தேவையோ நான் தர்றேன், நீ இப்படி பண்ணிக்கிட்டு அலையாதன்னு அவருடைய நெருப்பை வச்சு எரிக்கிறார். அது ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தர. இந்த அனுபவத்தை நாம் தியானத்தில் கண்டோம். இதை உங்ககிட்ட நம்ம சொல்கிறோம். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இதை தான் ஒருத்தன் என்ன பண்ணான், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு மையமாக நம்ம சொன்னோம்ல, முல்லை பெரியார் அணை, அந்த பக்கம் இருக்கிற கண்ணகியோட மலை, அந்த பக்கம் இருக்கிற கம்பத்தோட கம்பம் மெட்டு, போடி மெட்டு, அந்த பகுதி முழுக்க சித்தர்களுடைய சாம்ராஜ்யம். மிக உயர்ந்த ஞானிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் வசிக்கிறார்கள். மிக மிக உயர்ந்த சக்திகள் அங்கு வசிக்கிறாங்க. அதோடைய ஒரு வழிபாடு, ஒரு செயல் சபரிமலையை ஒட்டி இருக்கிறது. அது மேற்கு தொடர்ச்சி மலையோட வடிவமாகிறது. அப்போ அந்த மலைத்தொடர்களில் ஒரு ஞானியோடைய செயலை அந்த இடத்துல அவங்க வசிக்கிற இடத்த என்ன பண்ணாங்கன்னா ஒரு சபரிமலை என்ற அந்த ஐயப்பனுடைய தத்துவமாக வடிவமாக ஒரு முத்திரையோட அவரை உட்கார வைத்து ஒரு சிலையாக வைத்து 18 படியை நீ மேலே ஏறி வந்தால் ஐயப்பனையும் ஜோதியையும் காணலாம். இது எதற்காக வைக்கிறதுனா, சாராயம் குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு அலையிறதுக்கு அங்கே போகிறான். பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனைக்கு அங்கே போகிறான். ஆம்பளை பிள்ளை வேணும் மணிகண்டன்னு பேர் வைக்கிறேங்கிறதுக்காக அங்கே போகிறான். கேரளாவில் அந்த அவங்க ஒரு சின்னோண்டு தேங்காய் வச்சுக்குவாங்க. ஒரு வெள்ளை கலரில் ஒரு இடுமுடியை கட்டிக்குவாங்க. சும்மா இப்படி தோளில் போட்டுக்குவாங்க. நம்மளாம் பெரிய தேங்காய் வச்சுக்கிட்டு ரொம்ப ஐயப்பான்னு கத்திக்கிட்டு நம்ம ஊர்லேருந்து வரவெல்லாம் வருவான். அவங்க ஊர் சாமியான் சாதாரணமாக இங்கே தோளில் மாட்டிக்குவான். அவங்க ஊர் அப்படி ஒரு சாதாரணமாக அந்த விளையாட்டுக்கெல்லாம் போவாங்கல்ல மைதானத்துக்கு, அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா சிறு வயதுலேருந்து என் தந்தையார் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காரு. என் தந்தையார் 50 ஆண்டுகளுக்கு மேலே அந்த மலைக்கு போனவர். என் குடும்பத்தில் 100 ஆண்டுகள் அந்த மலைக்கு போயிருக்கிறோம். நான் ஒரு 9 ஆண்டுகளுக்கு மேலே நான் போயிருக்கிறேன். 48 பெரிய பாதையில் நம்ம நடந்துடும். அப்போ அந்த இடத்த பற்றி தெரியாது. அந்த மலைத்தொடர்களுக்கு இப்போ போனோம். 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த மலைத்தொடர்களுக்கு போகும்போது அங்கே ஒரு பெரிய விஷயத்த ஒருத்தன் கூட கிடையாது. ஏன்னா சீசன் கிடையாது, இல்லை எதுவும் கிடையாது. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அந்த பம்பை நதிகளில் நாங்கள் மட்டும்தான் குளித்தோம். நாங்கள் ஒரு 4-5 பேர் போனோம். நாங்கள் மட்டுமே நீராடினோம். அங்கே எவனுமே இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப அந்த இடத்த இப்படி பார்த்ததே கிடையாது. நான் பார்த்தது பல ஆயிரம் மக்களோடு பார்த்துருக்குறேன். ஆனால் ஒருத்தருமே இல்லாத அந்த நதியோட அந்த இடத்துல நீராடி விட்டு உட்கார்ந்து தவம் செய்து விட்டு அங்கிருந்து நம்ம வந்தோம். அதுக்கு இவ்வளோ மணி நேரம் அனுமதியோட அந்த மலை அழைத்ததுனால நம்ம போனோம். அப்போ அந்த மலைத்தொடரில் கண்டறிந்து அந்த மலையில் உயர்ந்த ஞானிகள் தவம் செய்கிற மலைகளில் அந்த ஜோதி தத்துவத்தை அங்கே கொடுத்தாங்க. அடுத்ததாக நகரத்தில், நகரத்துக்கு என்ன பேருன்னா இது மயானம்னு பேர். இந்த நம்ம வாழ்கிறோம்ல, இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மயானம். ஏன்னா இங்கு வாழ்கிறவர்கள் எல்லாருமே மயானத்துக்கு போகக்கூடியவர்கள்.
சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் எல்லாம் அல்ல, சுடுகாட்டுக்கு போகக்கூடியவர்கள். அதனால தான் இதுக்கு பேர் மயானம்னு பேர். அப்போ என்னிடம் பல ஞானிகள் என்ன சொன்னான்னா, காடு, மலைகள், குகைகள், மரங்களில் உட்கார்ந்து அனுபவம் பெறுறது ரொம்ப கடினம். அதிலே நாங்கள் பட்டு தடுமாறி வர்றோம். மயானத்துக்குள்ளே உட்காந்து நீங்கள் எப்படி அனுபவம் பெறுறீங்க? ஏன்னா அங்கே வசிக்கிறது புணங்கள் தான் வசிக்குது. இன்று புணம் இல்லைனாலும் நாளைக்கு அது புணம். இன்று அது சாவலை அப்படின்னு சொல்லி போண்டா பஜ்ஜியை தின்னுக்கிட்டு அது கதையை சொல்லிக்கிட்டு அது ஒரு பஞ்சு டைலாக பேசிட்டு அலையலாம். நாளை அது செத்து போவோம். புரியுதுங்களா? அது பெரிய உரையாடல் செய்யக்கூடிய பெரும் அறிவு சார்ந்த ஒரு தந்தை. அவர் தான் எல்லாமே செய்யக்கூடியவர். அவர் வயசாயிருச்சுன்னா அவர் செத்துருவார், அடுத்து நான் தான் தலைவர்னு ஒருத்தன் வருவான், இளைய குமாரன் வந்து நின்றுவான். அப்போ அதை என்ன சொல்கிறான், அது போனோன்னு அவனே ரிஜெக்ட் பண்ணிடுவான். இது வயசாயிருச்சு, இது ஓரங்கட்டு, அடுத்து நான் வந்து கொஞ்ச நாள் இருக்கிறேன். அந்த மாதிரி இந்த மயானத்துக்குள்ளேருந்து எப்படி அனுபவம் பெற முடியும்னா, அதுக்கு வழிகாட்டி யாருன்னா ராமலிங்க சுவாமிகள். ஏன்னா இந்த மயானத்துக்குள்ளே இருந்து தான் இவ்வளோ பெரிய அனுபவத்தையும் இவ்வளோ பெரிய தத்துவத்தையும் அவர் கொடுத்துட்டு போயிருக்கார். நகரப்புறங்களுக்கு பேரும் சித்தர்களால் அழைக்கப்படுகிறது மயானம். புரியுதுங்களா? அதுக்குள்ள ராமலிங்க சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கிறாரு, நாம் இந்த மயானத்துக்குள் இருந்து பேர் அனுபவத்தை பெற்றோம். இதை பின்வரும் சங்கதிகள் நிச்சயமாக இந்த மயானத்துக்குள்ளே உட்கார்ந்து நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். காடு, மலைகள், குகைகளை நீங்கள் தேடி அலைவதோட உங்கள் வீடுகளிலே இருந்து, இல்லறத்திலே இருந்து ஒரு செயல் செய்து இறைவனை உங்களால் அடைய முடியும். என்ன சோதனை காலகட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும், நீ இந்த நகரத்துக்குள்ளே இருந்து ஒரு அனுபவத்தை பெறுவ. அது நான் சாட்சியாக அனுபவ ரீதியாக பெற்றுவிட்டு யாம் என்ன பெற்றோமோ அதை எழுத்து வடிவமாக உனக்கு தருகிறோம். அதேபோல் நாம் எதெல்லாம் அந்த வடலூரில் செய்தோமோ அதையும் அடையாளத்துக்கு விட்டு சொல்கிறோம். பின்னாட்களில் நீ உயர்ந்த தியானத்தில் போகும்போது நாம் எப்படி செய்தோம் இந்த காரியத்தை என்பதை நீ உணர்வாய். அது உனக்கு ரொம்ப பேர் உதவியாகவும் பேர் வழிகாட்டியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ பெரிய தந்தையாக, பெரிய ஞான வள்ளலாக, பெரிய ஒரு களஞ்சியமாக, பெரிய பாதையாக வடலூரில் ராமலிங்க சுவாமி எல்லாத்துக்கும் ஒரு பாதை போட்டு கொடுத்துருக்காரு. பெரிய அடையாளமாக அதுதான். அதனால் இதை நம்ம வந்து பார்த்துக்கணும். அதை உணர்றதுக்கான வாய்ப்புகளை ஒரு மனிதனுக்கு இயல்பாக யதார்த்தத்துக்குள்ள பெற முடியும். உண்மை தத்துவத்துக்குள்ள பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம எப்படி வேணாலும் பெறலாம்னா சொல்லிட்டேன். நாம் வாழ்வது மயானம் ஒன்று. ரெண்டாவது, ஒரு மனிதன் பல பதிவேற்றம். புரியுதுங்களா? போன ஜென்மத்தில் நீ என்ன பண்ணுற, இதை அடைய முடியல, இதுலையாச்சும் அடன்னு அது அவன் ஒருத்தன் வந்து பேசுவான். ஒரே நேரத்தில் மல்டி பேர் பர்சனாலிட்டி இருக்கும்ல, அவன் வந்து பேசுவான். இன்னொருத்தன் வந்து பேசுவான், ஏன் நீ இந்த தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவன் ஒரு மல்டி லாங்குவேஜ் ஒருத்தன் வந்துடுவான். ஏன் நீ வந்து அரசியலுக்கு போகக்கூடாது அப்படிம்மா. இன்னொருத்தன் சொல்லுவான், உனக்கு குரல் நல்லா இருக்கு, நீ ஏன் பாடக்கூடாதும்மா. இப்போ நம்ம சொல்லுவாங்கல்ல, ஒரே நேரத்தில் நான் 5 டிகிரி வச்சுருக்கேன்னு. 5 கிடையாது, உனக்குள்ள 500 ஆன்மா தூங்கிட்டு இருக்கு. அப்போ 500 சிந்தனைகள் உள்ளே வந்துவிடும். அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கணும். அது எவ்வளோ பெரிய கடினமான சவால்கள் நிறைந்தது. அதை உணர்ந்து என்றாவது புரிந்து செயல்படுறதுக்கு தான் நாம் இந்த வடிவத்தை உங்ககிட்ட சொல்கிறோம். புரியுதுங்களா? இதை ஒரு பெரிய பாக்கியம் எதுனா, நமக்கு பெற்றது பாக்கியமாக நம்ம கருதலை, இதை உங்ககிட்ட சொல்கிறத பாக்கியமாக கருதணும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. புரியுதுங்களா? பெற்றவருக்கு எதுவும் தேவைப்படாது, பெறாதவருக்கு பாதுகாப்பு தேவைப்படும். இப்போ பெற்றுட்டா நம்ம வந்து பெற்றுவிட்டு மௌனி ஆகிட்டோம்னா இதை பேச முடியாது. புரியுதுங்களா? பெற்றுவிட்டு எதுவுமே சொல்லாத, நீ அப்படியே மறைந்து போயிரு அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால் இந்த நல்ல சூழலில், இந்த நல்ல பொழுதில் உங்ககிட்ட சொல்கிறது வந்து, பகிரப்படுறது வந்து இதுதான் நம்ம இன்னைக்கு இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துக்குள்ள ஒரு அனுபவத்துக்காக தான் உங்களை, சும்மா நம்ம யாரையும் அழைக்கலாம் இல்லை. இந்த இடத்துக்குள்ளே என்னன்னா, நம்ம இங்கே வந்தது ஒரு விஷயத்துக்காக வந்து உட்கார தான் வந்தோம்.
அப்போ நமக்கு திருவண்ணாமலையில் எப்பயுமே ஒரு 7-8 பேர் நம்மளை வந்து சார்ந்து எப்பயுமே அவங்க இங்கே இருக்கும்போது இருப்பாங்க. அப்போ ஒரு 7-8 பேர் வந்து திடீர்னு ஒரு 15 பேர் ஆயிட்டாங்க, திடீர்னு ஒரு 20 பேர் ஆயிட்டாங்க. அப்போ ஒருத்தர் 2 பேர் அவங்க தொடர்பில் இருப்பாங்களா, அவங்க வந்துடுறாங்க. அப்படி தான் இதை வந்து சொல்லப்பட்டது. வந்து இது விரிவாக பண்ணுறதுக்கான நம்ம வாய்ப்பை வந்து இப்போ உருவாக்கலை. ஏன்னா அது காலம் அது பார்த்துக்கும், பிரபஞ்சம் பார்த்துக்கும். அதை நம்ம வந்து அதை செய்ய வேண்டிய சூழல் இல்லை. அப்போ இந்த அனுபவத்தை இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி நம்ம சொல்கிறோம். இதுதான். இதை நீங்கள் பல்வேறுபட்ட ஆய்வுகள் உட்பட்டு உங்களுடைய யதார்த்தத்தோட நீங்கள் பயணிக்கும் போது ஒரு நாள் உங்களுக்கு எதை கிட்ட வேண்டுமோ, எது கிடைக்க வேண்டுமோ அது இருக்கும். அது ஒன்று பார்த்துக்கங்க. இன்னொன்று, நம்மளை நீங்கள் யாரும் காலில் விழுந்து வணங்க வேண்டாம். ஏன்னா நாம் பிறருக்கு ஒரு முன் உதாரணமாக மாறும். நீங்கள் உணர்ந்தா போதும், நீங்கள் பார்வையால் என்கிட்ட சொன்னால் போதும், வாயை திறக்காதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லி செஞ்சால் நான் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்தா போதும், நான் எனக்கு தெரியும் அந்த பார்வையில் என்னன்னு தெரிஞ்சுக்குவேன். பார்வை உரையாடல்கள் இருக்கட்டும், வணங்குவது காலில் விழுவதெல்லாம் தவிர்க்கப்படுவோம். அது வேண்டாம். இனி வரும் காலகட்டத்தில் அது மாதிரி ஒரு சூழல்களை நம்ம உருவாக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன பெரிய சவால் காத்திருக்குன்னா, இங்கு ஒரு அனுபவம் பெற்றவரை கூட அசிங்கம் பண்ணுறதுக்கு மனித கூட்டம் அலையுது. அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா, பிறருக்கு முன் உதாரணமாக இருக்கணும், அவனுக்கே நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். அப்போ தியானம் பண்ணுறவங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த உலகத்திலே இந்த நாட்டை ஆள்ற ராஜாவே பயப்படணும். ஏன்னா அவங்க ரொம்ப பர்ஃபெக்டான ஆள், ரொம்ப தெளிவான ஆட்கள் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை ஏற்படுத்தணும். அதுதான் ரொம்ப சிறந்ததாக இருக்குமே ஒழிஞ்ச, அதை விட்டுட்டு நாம் பக்தி மையத்தில் ஏதோ ஒன்று அள்ளி பூசிக்கிட்டு அலைஞ்சோம்ச்சிங்களே, செயலற்றதாயிரும். இப்போ நீங்கள் பண்ணுறது என்ன ஆகும்னா, ஒருத்தர் வணங்க போய் வணங்கவே வராதவனும் வணங்க ஆரம்பிச்சிருவான். என்னன்னே தெரியாது, பொத்து பொத்துன்னு விழுந்துருவாங்க. புரியுதுங்களா? அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அது மூட நம்பிக்கைக்கு வழிவகை வைத்திரும். வணங்குவது என்னன்னா, உணர்ந்தால்தான் வணங்கணும். உண்மையிலேயே ஒருத்தர் காலில் விழுகிறேன்னு ஒருத்தர் நினைக்கிறார்ல, அவர் தான் விழுகணும். சும்மா வந்துட்டோம் ஒரு பெரியவங்களை பார்த்து விழுந்துட்டு போவோம் அப்படின்னு விழுகிறது இருக்குல்ல, அவர் விழுகிறாருன்னு 10 பேர் விழுவாங்க. இது மாதிரி நிறைய இடத்துல நடந்துருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மூட பழக்க வழக்கத்துக்கு நாமளே வழிவகை செய்து விடுகிறோம். அதை தவிர்க்கப்படணும். அதனால அதுதான் விஷயம். வந்து வேற இன்னும் இதில் ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் நீங்கள் வீட்டில் உட்காந்து அங்கேருந்தே தியானத்தில் அப்படியே வணங்கிடலாம். புரியுதுங்களா? அதுதான் பிரபஞ்சத்தோட விஷயம். ராமலிங்க சாமிகள் வடலூரில் மட்டுமா இருக்கிறாரு? இங்கே உட்காந்துட்டே நான் வணங்கிடுவேனே சொல்லுங்க. இந்த ஆகாயத்தை பார்த்தே வணங்கிடுவேனே. அதுக்காக சுவாமி உங்கள் காலை கொடுங்க நான் தேடிட்டு அலைய முடியும்? அது இல்லை. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் அவசியம் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. அவ்வளோதான் இந்த செயல். அவங்க ஐயா பாடி முடித்தோன்னே பார்த்துட்டு உணவு ஐயா பாடி முடித்தோன்னே உணவு சாப்பிட்டுட்டு, திங்கட்கிழமை பிறந்துருச்சு. அதனால் எந்த மனிதன் வெளியில் வருவான்னு தெரியாது. மனிதன் ஒன்று, எந்த ஆன்மா வெளியில் வந்து பள்ளிக்கூடம் போகணும்னு நினைக்குதா, வேலைக்கு போகணும்னு நினைக்குதா, அது ஒருத்தன் வெளியில் வருவான், இன்னும் 2 பேர் வெயிட்டிங்கில் இருப்பான், மத்தியானம் இங்கே போகணும் அங்கே போகணுன்னு. அதனால் 3-4 பேர் ஒரு நாளைக்கு உங்களோட வேலை செய்கிறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பிஸியான ஆள். அதனால் அதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சரிதானே?